விஜி அர்ச்சனா சந்தோக் அவர்கள் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு ஆங்கர், எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஆங்கர் அப்படின்னே வந்து சொல்லலாம். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அர்ச்சனா அவர்கள் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க பிரியா பவானி சங்கர் அவர்களை பற்றி. ஆக்ட்ரஸ் பிரியா பவானி சங்கர் ரொம்பவே ஒரு பிரபலமான ஒரு நடிகை. பல படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கான ஃபேன் பேஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நியூஸ் ரீடராக இருந்து சின்னத்திரை சீரியலில் வந்துட்டு லீட் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெள்ளித்திரைக்கு வந்த ஒரு நடிகை. ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய பட்டாளமே இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். பிரியா பவானி சங்கரை பற்றி அர்ச்சனா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்கள வந்து பிரியா பவானியை வந்துட்டு இவங்க வந்து அர்ச்சனா வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்து அவங்கள பற்றி பேசின ஒரு டாக் என்னென்னா, இவங்க வந்து ஒரு அன்லக்கி ஹீரோயின்ற மாதிரி வந்து பேசியிருந்துருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து கேட்கக்குள்ள பிரியா பவானி வந்துட்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. அதாவது, நான் நடித்த படம் வந்து ஓடிச்சுன்னா, நல்லா ஹிட் ஆச்சுன்னா, சூப்பர், வாவ், ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வருது. இதே நான் நடித்த படம் வந்து ஓடலை அப்படின்னா, அது ஏன் என் மேலே ப்ளேம் வருது? அன்லக்கி ஹீரோயின் அப்படின்ற ஒரு பேர் வந்து எதனால் வருது? என்ன அன்லக்கின்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குது? அதுவும் என்கிட்ட தனியாக அந்த ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா பரவாயில்ல. நீங்கள் பொது வெளியில் எல்லாரும் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி வந்து நிறைய மெசேஜஸ், நிறைய கருத்துக்கள்னு வந்து பதிவு பண்ணக்குள்ள ஏன் அப்பா அம்மா அதை வந்து பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்ம பெற்று வளர்த்த பொண்ணை வந்து எப்படி இவங்க வந்து அன்லக்கி சொல்லலாம் சம்மந்தமே இல்லாமல்? அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி என்னால் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சூப்பரான ஒரு இன்டர்வியூ. எனக்கு வந்துட்டு பொதுவாகவே நான் ஒரு இன்டர்வியூ வந்து பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அதை வந்து அப்படியே விட்டுருவேன் நான். பிகாஸ் நான் அந்த ஒரு கன்செப்ஷன் வந்து ஓவர்லோடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை முடித்த உடனே நான் அப்படியே விட்டுருவேன். நான் திரும்பலாம் பார்க்க மாட்டேன். பட் ஆனால் பிரியா பவானி சங்கரோடைய இன்டர்வியூ வந்து நான் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப நான் வீட்டில் வந்து பார்த்தேன். ஒரு 2 to 3 டேஸ் என்னால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியல. பிகாஸ் இதே மாதிரி நெகட்டிவிட்டியை நானுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என் மூலியமாக என் பொண்ணுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கா. ஸோ அதோடைய வலி, கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக எடுத்த இன்டர்வியூவில் பிரியா பவானி சங்கரை இன்டர்வியூ பண்ணது வந்துட்டு தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சூப்பரான ஒரு ஹியூமன் பீயிங் அவங்க அப்படின்ற மாதிரி பாராட்டி தள்ளிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.